அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், சில ஆண்கள் இருக்கின்றார்கள். சில ஆண்கள் ஒரு ஃப்ரெண்ட் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில் நுழைகின்றார்கள். நம்முடைய கணவரின் நண்பன் என்று சொல்லி நம் வீட்டில் நுழைகிறார்கள். அப்படி நுழையும் எல்லா ஆண்களையும் நம்பிவிடாதீர்கள். அவர்கள் நல்லவர்களாக, சில பேர் நல்லவர்களாக இருப்பார்கள், சில பேர் மோசமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நம் விஷயங்கள், நம் குடும்பத்தின் விஷயங்கள், நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு சில அயோக்கிய ராஸ்கல்ஸ் மோசமான காரியங்களையே செய்கின்றார்கள். ஆகவே உங்கள் கணவரின் நண்பர் என்று சொல்லிக்கொண்டு எவனுடனும் பழகி ஏமாந்து விடாதீர்கள். அயோக்கியர்கள் நிறைந்த உலகம் இது, கலிகாலம் இது. எங்கோ சில பேர் தான் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். மீதி நிறைய பேர் மோசமானவர்களாக, நம்பிக்கை துரோகிகளாக, கூட இருந்து கொண்டே குழிப்பறிப்பவர்களாக, அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஃப்ரெண்ட் என்று சொன்னவன் கணவன் மனைவிக்கு செய்யும் துரோகத்தை விட அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள். நம் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைத்தால் எந்த ஒரு அம்மாவால் அதை பொறுத்து கொள்ள முடியும்? அவள் கண்டிப்பாக சபிக்கத்தானே செய்வாள். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை முக்கியமா, அல்லது தன்னுடைய கணவனின் நண்பன் முக்கியமா? தன்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியம். எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளைத்தான் பெரிதாக நினைப்பாள். அதற்கு பிறகுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, மண்ணாங்கட்டி, லொட்டு லொசுக்கு, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு எல்லா அளவும் கழுதையும். ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். ஒரு அயோக்கிய ராஸ்கல் என் பிள்ளையின் வாழ்வை கெடுக்க நினைக்கின்றான். அவன் விளங்கவே மாட்டான் என்று இந்த பதிவின் மூலம் அவனுக்கு சாபம் கொடுக்கிறேன். அவனுக்கு புரியும் நான் யாரை சொல்கின்றேன் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு மிக மோசமானவன், ஒரு மோசமான அயோக்கிய ராஸ்கல் என் பிள்ளையின் வாழ்வை கெடுக்க நினைக்கின்றான். திருமணம் முடிந்த என் மகளை அவளுடைய கணவனிடமிருந்து பிரிக்க நினைக்கின்றான். ஒரு மோசமான புத்தியுள்ள ஒரு கிரிமினல் மைண்ட் அவன். அது தெரியாமல் சில பேர் பழகிவிடுகின்றார்கள். இந்த மாதிரி அயோக்கிய நாய்களை வீட்டுக்குள் நுழைய விடாதீர்கள். அவர்களுடன் பழகாதீர்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதிரி சில அயோக்கியர்களை வீட்டுக்குள் விடும்போது பெண்களே, தாய்மார்களே, எச்சரிக்கையாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உலகம் நல்ல உலகம் என்றே நம்பிவிட முடியாது. நிறைய கெட்டவர்களும் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பைத்தியங்கள் மென்டல் ஆஸ்பத்திரி இல்லாமல் பைத்தியங்கள், சைக்கோக்கள் வெளியேயும் இருக்கின்றார்கள். அந்த சைக்கோக்களிலிருந்து விடுபட்டு நாம் நல்ல விதமாக வாழ நாம் தான் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது. எல்லாருமே மோசமானவர்களாக, பொய் பேசுபவர்களாக, பித்தலாட்டம் செய்பவர்களாக, ப்ராடு நாய்களாக இருக்கின்றார்கள். அந்த ப்ராட் ராஸ்கல்ஸ் விளங்கவே மாட்டார்கள் என்று நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அவன் ஜாலியாக இருக்கின்றான். அவன் ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டிகளை வச்சு வாழ்கிறான். நாய், பொறுக்கி நாய். அவன் நாசமாக போவான். அவன் விளங்கவே மாட்டான். 2 பொண்டாட்டியில் வச்சிட்ருக்கான். 7 இடத்துல வப்பாட்டியை வச்சிட்ருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவரோட போய் அவங்க வீட்டில் பழகி, அந்த அம்மாவோட மனைவியோட பழகி, அந்த அம்மாவோட பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறான். அதான் வயிறு பற்றி எரியுது. என்னோட பெத்த வயிறு பற்றி எரிகிற மாதிரி அவன் எரிஞ்சு போகணுன்னு சாபம் கொடுக்குறேன். அவன் நாசமாக போவான். அவன் விளங்கவே மாட்டான். ராஸ்கல் ஒரு கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கிறான். 2 குடும்பத்தையும் பிரிக்க நினைக்கிறான். நல்லா இருந்த சம்மதிகளுக்கும் சண்டை மூட்டி விடுறான். ஊரில் இல்லாத கிரிமினல் செய்கிறான். அயோக்கிய ராஸ்கல், அயோக்கிய நாய். என் வயிறு எரியுது. என்னோடய பெத்த வயிறு எரியுது. என் பிள்ளைய வாழ விடாமல் செஞ்சிட்ருக்கான். 7 வருஷமாக என் பிள்ளைய அவள் புருஷனோட சேர விடாமல் செஞ்சிட்ருக்கான். அயோக்கிய ராஸ்கல். அவன் விளங்குவானா? கூடவே வந்துட்டு குளிப்பறிக்கிற நாய். ஒரு நண்பன்னா அவன் நமக்கு நல்லது செய்யணும். ஒரு நண்பன்னாட்ட நம்ம பேசுனா நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும். நம்மகிட்ட பேசுனா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதான். அந்த மயிருக்கு நம்மகிட்ட பேசுனா சந்தோஷம் கிடைக்குதான். அதனால் அந்த மயிர் என்ன செய்கிறான்னா, நம்ம அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுத்தா தான் நம்ம அவனை தேடுவோம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வைக்கிறதுக்காக அவனை தேடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிரச்சனையை வச்சுட்டே இருக்கான். பொறுக்கி பைய, பொட்டப்பைய, அயோக்கிய ராஸ்கல்ஸ். விளங்க மாட்டான். சாவான், நீக்கிறோம், செத்து போகணுன்னு வேண்டுறேன். நான் அவனுக்கு தெரியும் இந்த வீடியோ போடுறது அவனுக்காக தான்.
அந்த ராஸ்கல் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போவான், விளங்கவே மாட்டான்.